இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்துல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏஐ பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரி ஆஃப் ஏஐ எப்படி உருவாச்சு, அது எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அது ரொம்ப கொஞ்சம் நல்லதா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா ஏஐயோட ஹிஸ்டரியை மட்டும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏஐ வந்து இன்னைக்கு நேத்தி வந்தது இல்லை, அது முதல் புரிஞ்சுக்குங்க. யாரெல்லாம் வந்து நம்மெல்லாம் பிறக்காததுக்கு முன்னாடி உருவானது ஏஐ. ஓகே, ஸோ 1956லயே வந்து இதுக்கு நேம் வச்சுட்டாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த நேம் வச்சது வந்து மெக்கேத்ரி அப்படிங்கிறவர் தான் அந்த நேமை வந்து அவர் வச்சார். ஃபர்ஸ்ட் அவர் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ல ஜான் மெக்கேத்ரி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மிஷினை வந்து தானா கத்துக்க வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தாரு. அப்போ வந்து அதுக்கு என்ன பண்ணாரு, அதுக்கு வந்து செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு ஒரு பேரை வைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தார். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடியது என்ன, இயற்கை நுண்ணறிவு நம்ம கிட்ட இருக்கு. ஒரு விஷயத்த செயற்கையா ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன, செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்றோம். அதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓகே, இதுல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும் போது 1960 இருந்து 1980க்குள்ள நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லலாம். அப்போ அது என்னன்னா சிம்பாலிக் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்துச்சு. ஓகே, பேசிக்கா சிம்பாலிக் ஏஐ அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து லாஜிக்கை ரெப்ரசென்ட் பண்ணி, ஓகே, ஒரு ஏன்னா ஏக்கு அப்புறம் என்ன நடக்கும், பிக்கு அப்புறம் என்ன நடக்கும், சிக்கு என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு லாஜிக்கலா திங்க் பண்ணி இந்த லாஜிக்கை கொண்டு வர்றது. அப்புறம் நாலேஜ் பேஸ் நாலேஜ் எடுத்துட்டு நாலேஜ் பேஸ் ரெப்ரசென்டா கொண்டு வர்றது. ஓகே, அப்புறம் டாஸ்க் ஓரியன்டா கொண்டு வர்றது, இல்லாட்டி ரூல் பேஸ்டா கொண்டு வர்றது. இது எல்லாமே எப்படின்னா அந்த சிம்பாலிக் ஏஐ மூலமா உருவாக்கப்பட்டதுதான். ஸோ அப்போ என்னன்னா ஏ நடந்தா பிக்கு போ, பி நடந்தா சிக்கு போ, இல்ல ஏ பிக்கும் காம்பினேஷனும் நடந்தா டிக்கு போ அப்படின்னு சொல்லி நம்ம லாஜிக் பில்ட் பண்றோம் இல்லையா? அந்த லாஜிக்கை பில்ட் பண்றதுதான் வந்து நாம அப்ப பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னா நிறைய மாற்றங்கள் வந்துச்சு. அந்த மாற்றத்துல வந்து முக்கியமான மாற்றம் வந்து 1997 நடந்த மிகப்பெரிய மாற்றம் தான் வந்து இந்த ஹோல் இதுக்குமே வந்து நமக்கு வித்துட்டது. அதுதான் என்ன சொல்றோம்னா மிஷின் லேர்னிங், எம்எல் அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலா. இந்த மிஷின் லேர்னிங் அப்படின்னா வந்து மிஷின் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா வந்து மிஷின் லேர்னிங் தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது கிடையாது. மிஷின் லேர்னிங்கிறது வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பார்ட், குட்டியோண்டு பார்ட். ஆனா அது மிகப்பெரிய பார்ட்னு சொல்லலாம். ஆனா அது என்ன, அது ஒரு பார்ட், அவ்வளவுதான் எம்எல்ங்கிறது. அது என்ன எம்எல் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்எல் வந்து யூஸ்வலா வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாவை வச்சு லேர்ன் பண்ணிட்டு அந்த டேட்டாவை வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஒரு டிசிஷனையோ இல்லது ஒரு ப்ரிடிக்ஷனையோ பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா எம்எல் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்புறம் ஐபிஎம்மோட ப்ளூ டீப் ப்ளூ அப்படிங்கிறது வந்து ஒரு கேம்ல வந்து ஒரு ரிசர்ச் டீம்ல என்ன பண்ணாங்கன்னா வந்து அந்த செஸ் மாஸ்டர் இருக்கிற கேரிய அவரை வந்து ஃபர்ஸ்ட் டைமா பீட் பண்ணுச்சு. அந்த கிராண்ட் மாஸ்டர் வந்து இந்த எம்எல் பேஸ்டு லேர்னிங் பண்ண ஒரு செஸ் கேம் வந்து பீட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் தான் உலகத்துல இதை வந்து நோட்டிஃபையபிளாகவும் ரொம்பவும் பாப்புலராகவும் ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த எம்எல்க்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது அப்படின்னா அதுக்குள்ளேயே வரும்போது அதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா டீப் லேர்னிங் அப்படின்னு சொல்றோம். இந்த டீப் லேர்னிங் அப்படிங்கிறது என்னன்னா வந்து நம்ம மனுஷனுக்குள்ள மூளையில நரம்பியல் மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மூளையில இருக்கக்கூடிய நிறைய நரம்பியல் அல்லது மண்டலம், அதான் நியூரான் நெட்வொர்க், நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ நம்ம மூளையை எடுத்து பார்த்தோம்னா நிறைய ஜாயின்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிம்பாங்க. மனிதன் மூளை உலகத்திலேயே வந்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து மனித மூளை. அந்த மனிதனோட மூளையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நெட்வொர்க்கும் நியூரான்ஸும் எப்படி இருக்கு, அது எப்படி எவ்வளோ ஃபாஸ்டா திங்க் பண்ணுது, எங்க டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு, எப்படி அதை ரிட்ரீவ் பண்ணுது, நம்ம பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு விஷயத்தை எப்படி ரிட்ரீவ் பண்ணி கொடுக்குது, ஒரு விஷயத்த கண்ணால பார்க்கும்போது அது எப்படி எவ்வளவு ஃபாஸ்டா ப்ராசஸ் பண்ணி கொடுக்குதோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா நியூரல் நெட்வொர்க் அப்படிங்கிற. அப்போ அந்த நியூரல் நெட்வொர்க்கை நாம எம்எல்லோடையும் டீப் லேர்னிங்லையும் வச்சு கொண்டு வந்து அந்த ப்ராசஸ் டேட்டாவை எடுத்து அதை எவ்வளவு ஃபாஸ்டா டிசிஷன் மேக்கிங் பண்றோம் அப்படிங்கிறது தான் டீப் லேர்னிங். அந்த டீப் லேர்னிங் இங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆச்சுன்னா இன்னும் அது வந்து வேகமா வளர ஆரம்பிச்சிச்சு.
இப்போ இந்த டீப் லேர்னிங் தான் வந்து ஜெனரேட்டிவ் ஏஐக்கு வந்து மிக முக்கியமான ஒரு பங்காளித்துவமா இருக்கு. இப்போ இந்த டீப் லேர்னிங் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம ஜெனரேட்டிவ் ஏஐ பார்க்குறோம் இல்லையா, அது நமக்கு வருமா அப்படின்னா அந்த அளவுக்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப இல்லை. ஓகே, இப்போ இது வந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூவே நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுக்கப்புறம் தான் நம்ம சொல்றது என்னன்னா ஜெனரேட்டிவ் ஏஐ. இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது வந்து எம்எல் பார்த்தோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வந்து ஒரு செயற்கை நுண்ணறிவு எப்படி இருக்கும்னு பார்த்தோம், எம்எல் வந்து எப்படி லேர்ன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம், டீப் வந்து எப்படி அதை வந்து கனெக்ட் பண்ணி எவ்வளவு ஃபாஸ்டா ரிட்ரீவ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி டிசிஷன் மேக்கிங் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தோம். இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி வரும்போது அந்த ஜெனரேட்டிவ் ஏஐ வந்து ஒரு சப்செட் தான் வந்து எதுலன்னா இந்த ஹோல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லயும். இதுல உள்ள ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, எம்எல்ல உங்களால புதுசா கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியாது, டீப் லேர்னிங்ல உங்களால புதுசா கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஆனா ஜெனரேட்டிவ் ஏஐல உங்களால புதுசா கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியும். மனுஷன் எப்படி ஒரு விஷயத்தை உருவாக்குறானோ அது மாதிரி ஜெனரேட்டிவ் ஏஐல உங்களால எழுத முடியும், வரைய முடியும், ஆடியோவை உருவாக்க முடியும், வீடியோவை உருவாக்க முடியும். எதை வச்சு? எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய டேட்டாவை வச்சு. அதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய டிஃபரன்ஷியேட்டர் இங்க பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஹிஸ்டரி. இந்த ஹிஸ்டரியில பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளா நான் சொல்லணும் அப்படின்னா 4 பார்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் 1956 உருவானது. ரெண்டாவது 1997 மிஷின் லேர்னிங் வந்து அந்த செஸ் மாஸ்டர் பீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் 2017 நமக்கு டீப் லேர்னிங் வந்து நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து அது வழியா நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் 2021 நமக்கு ஜெனரேட்டிவ் ஏஐ வந்தப்போ இந்த சாட் ஜிபிடி வந்து உலகத்தை இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு மாற்றி காமிச்சிச்சு. இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஹிஸ்டரின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதுதான் வந்து வளர்ந்து வந்த பாதை. நம்ம டீப் லேர்னிங் அதாவது நம்மளுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்து இன்னைக்கு இருக்கிறது வந்து எப்படி வளர்ந்து வந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, ஸோ இது எல்லாமே இருக்கு. இது எப்படி யூஸ் ஆகும், இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஆட்டோமேஷனை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் இருக்கு. இப்போ ஆட்டோமேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டிடெக்ஷன் சொல்லலாம், பர்செப்ஷன் சொல்லலாம், மானிட்டரிங் சொல்லலாம், அல்லது சப்ளை செயினோட பார்க்கலாம், ரோபோட்டிக்ஸ் பார்க்கலாம், மெயின்டெனன்ஸ், இன்வென்ட்ரி கண்ட்ரோல்ஸ். இப்போ ஃபுட் செயின்லாம் சொன்னேன்னா அதெல்லாம் இன்வென்ட்ரி கண்ட்ரோல்ஸ், ரைட்? பர்சனல் ப்ரொடக்டிவிட்டியில நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரலாம். ஓகே, ஸோ ஒரு பெரிய டாக்குமெண்ட்டை கொடுத்து சம்மரைஸ் பண்ணி கொடு அப்படின்னா இம்மீடியட்டா சம்மரைஸ் பண்ணி கொடுக்குது. ரிப்போர்ட்டிங், லேர்னிங் எல்லாத்துலேயுமே இது வந்து நமக்கு பெரிய இதாக இருக்கு. அப்புறம் கஸ்டமர் என்கேஜ்மெண்ட்லையும் இது பெரிய ஒரு பெனிஃபிட்டா இருக்கு. அப்புறம் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ்லையும் இது பெரிய ஒரு பெனிஃபிட்டா இருக்கு. இது வந்து ஹை லெவலா உங்களுக்கு யூஸ் கேஸ் அஜூர் ஏஐ பிளாட்ஃபார்மை வச்சு நாம என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கொண்டு வரோம், எப்படிலாம் இதை கொண்டு போறோம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஹை லெவலா எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு இது. ஓகே, இதுதான் நம்ம ஹை லெவலா பார்த்துக்கிட்டு இருக்கிறது.